மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பாடலாமா? மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். யெகோவா ராஃபா, யெகோவா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து. படலாமா? உங்க சத்தம் கேட்கட்டுமே. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் சுகம் இன்று தருகிறார். யெகோவா சுகம் தரும் தெய்வம் சுகமின்றி தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பேரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி காரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி காரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, கத்த தொண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, கத்த தொண்டு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் சுகமின்றி. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, யெகோவா யெகோவா ராஃபா மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா பாடும்போதே சுகம் வாழ்கிறார்.
கொண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். எத்தனை பேர் விசுவாசத்தோட பாடுறீங்க? தருகிறார் யெகோவா ராஃபா, யெகோவா சுகத்தை கொடுக்கிறவரே நீர் மாத்திரமே. மனம் இறங்கும் தெய்வம், அவரால மாத்திரம்தான் முடியும். செல்வார். எல்லாரும் பாடலாமா? சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு தந்து நடத்தி யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, இன்றும் அவர் நம்ம மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வமே, தெய்வமே சுகம் தந்து யெகோவா ராஃபா, நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். யெகோவா, யெகோவா மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்றி தருகிறார். பிறவி குருடன் பத்தி மேயு அன்று இயேசுவை இறங்கும் என்றார். பிறவி குருடன் பத்தி மேயு அன்று இயேசுவை இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், உடன் இயேசு பின்னே நடந்தார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், உடன் இயேசு பின்னே நடந்தார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்றி தருகிறார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்றி தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி
பாடுறீங்க இந்த பாடல். அல்லேலூயா. யெகோவா ராஃபா, இன்றும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. எங்கே போய் எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் சுகத்தை வாங்க முடியாதுங்க. எங்கள் அப்பா கிட்ட நின்று நீங்கள் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிங்கன்னா உடனே மனம் இறங்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகமும் பலனும் ஆரோக்கியம் அவரிடத்தில், அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. உண்மையாய் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு, பாடுகிற பிள்ளைகளுக்கு, துதிக்கிற பிள்ளைகளுக்கு, அங்கே பாருங்க, நிமிர்ந்து முடியாத கூனி இல்லை, நிறைய சொல்லப்பட்டு குஷ்டரோகியை கண்டார். இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களா? நிமிர முடியாத கூனி. இயேசு அவளை கண்டார், கைகள் அவள் மேலே வைத்த உடனே அவள் செய்த காரியம் நிமிர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அங்கே பார்க்கிறோம், யோசேப்பு துதி செய்ய தொடங்கின உடனேயே அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு அவர்களே அடித்து செத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த துதியின் ரகசியம் யாருக்கு தெரியல. சீக்கிரட்டில் நீங்கள் துதிக்கிற அந்த துதி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக துதிக்கணும். உங்கள் வீட்டில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் துதிக்க தான் கர்த்தர் உங்களுடைய துதியில் கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு பாடணும். பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் வாய்களை திறந்து மனம் இறங்குகிற தெய்வம். அழிக்கணும்னு ஒருத்தர் ஆண்டவர் நினச்சார்னா அழிச்சிருவார். ஆனால் அதே அவன் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து கதறி அழுதானா உடனே மனம் இறங்குகிற தேவனா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட கேன்சர் வியாதி கூட நீ ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஜெபித்தாலே உனக்கு என்ன மருந்து தெரியுமா? உங்களுக்கு என்ன மருந்து தெரியுமா? நீ போய் எந்த இடத்துலையும் போய் வாங்க வேணாம். இவங்க மருந்து தராங்க, அவங்க மருந்து தராங்க, வாங்க தேவையில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் தண்ணி அறையில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் வயது முதற்கொண்டு நான் இந்நாள் வேற செய்த பொல்லாப்பு நிமித்தமாக தான் ஒரு வியாதி ஒருவனை தொடும். ஆண்டவர் சொல்கிற நிறைய பாருங்க. அதில் நீ போய் படித்தாதானே வேதாகமத்தில், பாவம் செய்யாத, நீ பாவம் செய்யாத, போய் துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார தவிர வேறு எங்கன்னா போய் காசு எடுத்துகிட்டு வா, இதை பண்ண, அதை செய்ய, இவங்ககிட்ட போய் சொல்ல இல்லை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து, துதி, கர்த்தரை பாடு, கர்த்தரை ஆண்டவரை ஆராதி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு சொன்ன எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, இன்றைக்கு இந்த நாளில் கூட கர்த்தர் அந்த சுகத்தை நம்மளுக்கு கொடுக்கும்படியாக விசுவாசத்தோடு பலவீனத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். எல்லாம் நான் பலத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல முடியுமா? எனக்கு எந்த குறையும் கிடையாதுங்க, எந்த வியாதியும் கிடையாது, ஐ எம் சூப்பர், நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதனா ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை நீக்க வேற டாக்டரால முடியாது, என் தேவனால முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடணும். உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கோ அமைதியாக இருக்கிறதுக்கு வரல. நீங்கள் பாடினா அதனுடைய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்லுது, விசுவாசிக்கணும். உள்ள என் ஆண்டவர் செய்ய வல்லவர், எனக்கு கண்டிப்பாக செஞ்சிருவார், கண்டிப்பாக எனக்கு செஞ்சிருவார். இன்றைக்கு இங்கேருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த ஆராதனையை முடித்து நான் போகும்போதே கர்த்தர் எனக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார். அந்த விசுவாசத்தோட இந்த 3 பாட்டும் ஆண்டவர் இந்த எல்லாமே சேர்ந்து தான் கொடுத்துருக்கிறார். இந்த 3 பாட்டும் திடீர்னு ஆண்டவர் கொடுத்தார். இரக்கங்களின் தகப்பன், மனம் இறங்கும் தெய்வம், மனதுருகும் தெய்வம் ஏசையா, நம்ம மேல மனம் இறங்குகிற தெய்வனா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், நிமிர்ந்து துதிக்க செய்தார். கைகள் இன்றும் வாழ்கிறார், சுகம் தரோ
யெகோவா மனம் இறங்கும் தெய்வம் இயேசு தந்து நடத்தி பாடலாமா எல்லாரும் சத்தமாய் மனம் இறங்கும் தெய்வம் தந்து நடத்தி செல் யெகோவா ராஃபா யெகோவா சுகம் தரோ யெகோவா ராஃபா யெகோவா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சத்தமா பாடலாமா? மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. திரும்பவும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. திரும்பவும் ஜீவனை மரண பள்ளத்தாக்கிலே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் காத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. திரும்பவும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. திரும்பவும் ஜீவனை நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி நன்றி சொல்லி நான் ஷரபாதி நாம் தனலரா பாபா என்ன ஷரபாலரா பாபா மகிமை ஹல்லேலூயா. அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே மாவியை ஊற்றும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெரும் மழை போலவே மாவியை ஊற்றும் வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து உண்மையா பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
ஜீவ தண்ணி நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீரே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மயானத்தை நிறைத்து ஆளுகை செய்யும். நீர் மாத்திரம் ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆண்டவரே, நாங்க எல்லாரும் உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். Yes, Lord. ஆண்டவரே, we welcome you, Lord. ஆண்டவரே, செய்யும். Hallelujah. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் அசைவாடிடும் உம்மாகிமையா நீரப்பீடும். அசைவாடிடும் மகிமையா நீரப்பீடும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் வாடிடும் நீரப்பீடும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நீரப்பீடும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் அசைவாடிடும் நீரப்பீடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மாகிமையா நீரப்பீடும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில், எங்கள் நடுவில், எங்கள் நடுவிலே அசைவாடுகிற தேவன் நீர் ஒருவரே. எங்கள் நடுவிலே அசைவாடுகிற தேவன் ஒருவரே. அபஷைரபாதியந்தனரா. ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. ரபஷலரபாதினந்தனலரபா. ஹல்லேலூயா. 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 பரிசுத்தம், பரிசுத்தம். ஆண்டவரே, எங்கள் சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே, பரிசுத்தம் உள்ளவரே. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா
உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி இப்படி பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கும். பரிசுத்த இரத்தத்தினாலே உன்னை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். சொல்லலாமா? உண்மையாய் ஆண்டவருடைய பிரசனத்தை பிரசனத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசனத்தால் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உள்ளே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரசன்னத்தால் நிரப்பிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். கேட்கலாமா? எல்லாரும் கேளுங்க. பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க ஆண்டவரே. என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே உள்ளே அழைத்து செல்லும். உங்க சத்தத்தை மாத்திரம் நான் கேட்கணும் ஆண்டவரே. நீங்க தொடர்றத நாங்க உணரணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே எங்களோட பேசுறீங்க. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் சில பேரை ஆண்டவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். Each and everyone ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க உள்ளத்துல உடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் இறங்குகிற தெய்வம் அவர் ஒருவர் தான் ஆண்டவரே. நீர் ஒருவர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒருவர் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனை எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய பிரச்சனை எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. எங்களை உள்ள அழைத்து கொண்டு செல்றது உங்களுடைய சத்தத்தை. அந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, ஆண்டவரே அன்றைக்கு ஏசாயா நாவை தொட்டது போல இன்றைக்கு ஒவ்வொரு நாவு தொடப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நாவுகள் தொடப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரங்கள் தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாவு தொடப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய தூதன் ஆண்டவரே, உம்முடைய தூதன் அக்கினி ஜுவாலையாக எங்கள் மத்தியில இறங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய தூதர்களுக்காக ரபாஷே ஓ வல்லமாய்
பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து சென்றதுக்காக உள்ளே அழைத்து செல்லும். மகிமை காண்பித்திடும் போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா?